இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரீத்தி இண்டக்ஷன்ல உங்களுக்கு டச் மாடல் பார்க்க போறோம். 2 மாடல் இருக்கு. ஒன்று வந்து ட்ரெண்டி பிளஸ், ஒன்று வந்து எக்ஸல் பிளஸ். ஒன்று வந்து பட்டன் டைப், இன்னொன்று டச் டைப். இப்போ வந்து நம்ம டச் மாடல் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாடல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸல் பிளஸோட மாடல். டச் டைப் வரும் உங்களுக்கு. இது வந்து 1600 வாட்ஸ் வரும். வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 வரும். இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷனை டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக 1600 வாட்ஸில் இருக்கும் உங்களுக்கு. சில பேர் வந்து யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து இந்த ரொட்டி, தோசை, கிரேவி, ஃப்ரை அதில் வச்சு தான் நான் குக் பண்ணுவேன், எனக்கு வந்து ஃபங்க்ஷனில் வச்சா அது எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனில் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷனாக மாறும். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனை டச் பண்ணிங்கன்னா ரொட்டி, கிரேவி, தோசை இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுலாம் மாறும். இல்லை நான் அந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவல்லையே வச்சு சமைச்சிக்கலாம். மேனுவல் பட்டன் இருக்குல்ல, அதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1600 வாட்ஸ்ன்னு காட்டும். நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 1200, 1100, 1000 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். இல்லை நான் அதிகமாகவே வச்சு சமைப்பேன் அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, இப்போ வந்து இந்த ஆப்ஷனில் நீங்கள் மாற்றையில் அதுக்குரிய வாட்ஸ் காமிக்கும் உங்களுக்கு. அப்படியே காமிக்கையில் உங்களுக்கு வந்து அதோட டெம்பரேச்சர் காட்டும், அதோட வாட்ஸ் காட்டும். அப்போ இது வந்து குக்கிங்க்கு வந்து அந்த ஹீட்டோட லெவல் வந்து கம்மியாகவும் அதிகமாகும். இது வந்து டெம்பரேச்சர் காட்டும். அந்த பட்டன் டச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் காட்டும். அதுவும் இல்லாமல் டைமர் செட் பண்ணிக்கிறது. டைமர் செட் பண்ணிக்கினா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குக் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிடும். இது என்னன்னா 1 இயர் வாரண்டி வரும் உங்களுக்கு. லைஃப் லாங் வந்து சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அதாவது ஏதாவது சர்வீஸ்னால் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறதுனா மட்டும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். மற்றபடி லைஃப் லாங் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். அதுவும் இல்லாமல் பிளக்கு வந்து உங்களுக்கு நார்மல் பிளக் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிளக்காக கொடுப்பாங்க. பிரீத்தியில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஈஸியான பிளக்கு தான் வரும் உங்களுக்கு. இப்போ பிலிப்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பிளக் வரும். வீகார்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். பிரீத்தியில் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு எல்லாத்துலேயும் செட் ஆகிற மாதிரி வரும். தேங்க்யூ.